ஆள் யாருன்னு பார்த்தா கொஞ்சம் குழப்புற ஆள் இருக்காரு. உங்களுக்கு ரெண்டு செய்தி கிடைக்குது. அப்ப ரெண்டு செய்தி என்ன கிடைக்குது? உங்க தகப்பனார் வெளிநாட்டுல இருந்து 8ஆம் தேதி வருவாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற நம்பிக்கையான ஆளு. இன்னொருத்தர் வர்றாரு பொய் சொல்ற அந்த ஆளுக்கு வேலை. 8 வந்தாலும் வருவாரு, 9 வந்தாலும் வருவாரு, 12 வந்தாலும் வருவாருன்னா நீங்க எதை ஏத்துக்குருவீங்க? ரெண்டு பேரையும் பாப்பீங்க. இவன் பொய், இவனுக்கு இதே வேலை தானே, உன்ன கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லுவான். ஏதோ 8ஆம் தேதி வர்ற செய்தி அவனுக்கு கிடைச்சிருக்கு, அதை கூட ரெண்டு சேர்த்து இவன் சொல்றான், இது நம்ம ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இது துன்யாவுல அப்படி செய்யும் போது ஆகிரத்து விஷயத்துல என்ன இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். இவர் சரியில்லாத ஆளு. அதனால இந்த ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ஆளா போன உடனே 40 வயசு நபி அவ்வளவு ஆகி பிற்காலத்துல தனக்குரிய அக்கீகாவை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு இட்டுக்கட்டி வச்சிருக்காங்க. இது எல்லா ஹதீஸ்களை மேதைகளுமே இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் நிராகரிச்சுட்டாங்க. அதாவது அக்கீகா கொடுக்கிறது அப்பனுக்கு தான் கடமையே தவிர குழந்தை கடமை கிடையாது. அக்கீகா யாரு கொடுக்கணும்? அக்கீகா குழந்தையின் மீதா கடமை. அக்கீகா என்பது அவங்கள பெற்ற தகப்பனார் மீது கடமையாகுமே தவிர பிள்ளைகள் மீது கடமையாவாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களா, 40 வயசு ஆன உடனே நமக்கு அக்கீகா கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள அக்கீகா கொடுத்தாங்க அப்படின்னு இட்டு கட்டிருக்காங்க. இது ரெண்டு விதத்தில் தப்பு. ஒண்ணு இப்ப அப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு சரியான ஹதீஸா இல்ல, எல்லாரும் இட்டு கட்டப்பட்டதுட்டாங்க. ரெண்டாவது அக்கீகா கொடுக்கிற பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. நான் போன வாரமே சொல்லியிருக்கிறேன். அக்கீகா என்ற பெயர்ல குழந்தை பிறந்த உடனே ஆட்டை அறுத்து தலையில் ரத்தத்தை பூசி கொடுக்கிற வழக்கம் அறியாமை காலத்தில் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் நல்ல வசதியான உங்க பாட்டனார் இருந்தாரு, அவங்களுடைய பெரிய தகப்பனார்ல வசதியா இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா அந்த ஊர் வழக்கப்படி வசதி, நல்ல குலம், நல்ல செல்வாக்குள்ள ஃபேமிலி அவங்க கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அறியாமை காலத்திலேயே. அப்ப அக்கீகா என்பது என்னமோ ரசூலுல்லாஹ் முதல் சொன்ன மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏற்கனவே இருந்தது, அதுல சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரத்தத்தை தலையில பூசிக்கிறாங்க, அது வேணான்னு சொன்னாங்க. அதனால 7வது நாள் கொடுங்கள் என்றுதான் ஹதீஸ் இருக்கிறது. சக்தி இருந்தா 7வது நாள் கொடுங்க. 7வது நாள் கொடுக்கிற அளவுக்கு சக்தி இல்லையா, விட்டுருங்க, அவ்வளவுதான். அதை போட்டு அழட்டிக்கிற வேண்டிய தேவையில்லை. வேற வேற தர்மங்கள் செஞ்சீங்கன்னா தர்மத்துடைய நன்மை கிடைக்கும். அதுக்கு பேர் அக்கீகா என்று சொல்லப்படாது. 7 தாண்டி கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுமே கிடையாது. இது கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த கொடுக்கிற குர்பானி இருக்குல்ல, அந்த அக்கீகாவுக்காக வேண்டி ஆம்பளை பிள்ளைண்டா 1, பொம்பளை பிள்ளைண்டா 2, அல்லது அவ்வளவு சக்தி இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு 1 கொடுக்கலாம். அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம் போன வாரம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய பிராணி கிடாயா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சிருக்காங்க. குர்பானினா என்னதான் கொடுக்கணும், கிடாய் தான் கொடுக்கணும், கிடாய் தான் கொடுக்கணும் இல்ல. அது மார்க்கத்தில் நம்ம விளங்காம ஆடெல்லாம் தாங்க சாப்பிட மாட்டோம். நம்ம ஆடு கிடாய் தான் சாப்பிடும், ஆடுனா சாப்பிடக்கூடாது, ஆட்டுறதுக்கு தாங்க என்னமோ பன்றி எடுத்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் சொல்லிக்கிறோம். அதை விரும்பாட்டி சாப்பிடாம இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சாப்பிடலாம்னு சொன்னா அதுல உள்ள ஆணையும் சாப்பிடலாம், பெண்ணையும் சாப்பிடலாம். அப்ப கோழிக்கு மட்டும் இப்படி செய்யறீங்களா, சேவலை மட்டும் தின்று கோழியை விடுறீங்களா? அத கோழிக்கு மட்டும் என்ன பண்றீங்க, சேவலை தின்னுட்டு கோழி திங்க கூடாது அப்படியே சொல்றீங்க. அதே மாதிரி தான் மற்றதுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதனால மீன் இருக்குது, ஆண் மீனா பார்த்து பொறுக்கியா திம்பிய அப்படியே சாப்பிட்டு இருக்கிறோம். ஒன்னு ஹலால்னு சொன்னா அது உயிரினமா பார்க்கணுமே தவிர அது ஆனா பெண்ணான்லாம் பார்க்க தேவை கிடையாது. அது சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே அதுல உள்ள எல்லாமே ஹலால் இருந்தா புரிஞ்சுக்கிறணும். இது நம்மளா கூட சொல்லல. உம்மு குர்சி என்ற ஒரு பெண்மணி சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் அகீகாவை கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யலுர்ருக்கும் லுக்ரானன் குன்ன அவ் இனாதா. அறுக்கப்படுகிற அந்த பிராணி ஆண் பிராணியாக இருந்தாலும் பெண் பிராணியாக இருந்தாலும் அதனால எல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல, கொடுக்கலாமான்னு நம்ம போய் கேட்கறாங்க. ஆடுதான் இருக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த பதில இருந்து விளங்குது என்ன கேட்டாங்கன்னு வரல. ஆடுதான் இருக்கு கிடாய் இல்லையா, அதை கொடுத்துடலாமான்னு கேட்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பதில் சொல்றாங்க, கேட்காம இந்த பதில் வராது. நான் அகீகா பத்தி கேட்கும் பொழுது சொன்னார்கள், லா யலுர்ருக்கும் துக்ரானன் குன்ன அவ் இனாதா. அந்த அறுக்கப்படுற பிராணி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதனால எந்த பாதகமும் இல்ல, நீங்க எதை வேணாலும் அறுத்துட்டு போங்க. அதனால நம்ம வீட்டுல ஆடுதான் இருக்கா, ஆட்டை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அல்ல கிடா வாங்க ரொம்ப காசு அதிகமா இருக்கு, ஆடு சீப்பா இருக்கு, அது சக்தி இருக்குது, வாங்கி கொடுத்துட வேண்டியதான். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது பிடிக்காதவங்க ஒருத்தர் திங்காம போன அது வேற விஷயம். ஆனா மார்க்கத்தில் என்ன இல்ல, கிட்டாதான் வாங்கணும் அது அப்படின்லாம் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது முக்கியமா வழங்கிற வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம சமுதாயத்தில் குழந்தை பிறந்த உடனே ஒரு தவறான ஹதீஸின் அடிப்படையில் ஒரு நடைமுறை இருக்குது. என்ன நடைமுறைன்னு கேட்டா, அந்த முடிய இறக்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் முடி, அந்த முதல் தடவை முடிய வலிப்பாங்க இல்லையா, தலைமுடி எடுக்கிறாங்கல்ல, அத முடி எடுத்த உடனே அந்த முடியுடைய எடைக்கு எடை அதை நிறுத்து, காசையோ வெள்ளியவோ
தங்கத்தையோ தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு தத்துவம் சொல்லிக்கிருவாங்க. என்ன தத்துவம்? குழந்தைய வர்றான், ஒண்ணும் கொண்டு வரலாம், கொண்டு வந்து இதுதான் முதல்லயே தர்மம் செய்யறானா. அதாவது கொண்டு வந்ததை வரும்போது அவன் கொண்டு வந்தது எது? கையை காலை வெட்டி போட முடியாதுல, முடியத்தான் கொண்டு வந்தான். அப்ப அந்த முடியவே தர்மம் செஞ்சோம்னு சொன்னா அவன் கொண்டு வந்தது அவன் தர்மம் செஞ்சுட்டான். வயிற்றுல இருந்து வரும்போது எதை கொண்டு வந்தானோ, எதோட பிறந்தானோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டான்னு ஒரு தத்துவம் வேற இதுக்கு என்ன செய்வாங்க சொல்லிக்கிருவாங்க. தர்மம் செய்ய வேண்டியதான், எவ்வளவு நாள் தர்மம் செய்யலாம் அது வேற விஷயம். தர்மம் செய்யலாம், எவ்வளவு நாள் செய்யலாம். அந்த குழந்தைக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நம்ம என்னத்தெல்லாம் விரும்புறோமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்யலாம், அது வேற விஷயம். இந்த முடிய கொண்டே மலிச்சு அதை எடை போட்டு அதை தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி மார்க்கம், அப்படி உள்ள மார்க்கம் கிடையாது. இது சக்திக்கு உட்பட்டு தான். ஒரு குழந்தைக்கு முடிய இல்லாம பிறகு பணக்காரனா இருப்பான், அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஆளா இருப்பான். அவன் வீட்டு குழந்தைக்கு என்ன இருக்கு? 50 கிராம் கூட சேராது. ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாம இருப்பான், அவன் 1/2 கிலோட முடியோட வருவான். இப்ப என்ன பண்றது? இப்ப இப்படியா மார்க்கத்துல பொருளாதார விஷயத்துல சக்தியத்தான் இந்த மார்க்கம் பார்க்கும். அந்த குழந்தைக்கு எவ்வளவு முடி இருக்கு அந்த அளவுக்கு தர்மம் செய்யுன்னு சொன்னா அப்படி உள்ள மார்க்கம் கிடையாது. ஆனா அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு சில ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் திருமதியிலையும் அபூதாவுதிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதுல என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை கூப்பிட்டு சொல்றாங்க. பாத்திமாவே ஹசன் பிறந்த உடனே, பாத்திமாவுடைய மகள் ஹசன் பிறந்த உடனே பாத்திமாவே நீ ஹசனுடைய தலையை மலிச்சிரு. யஹ்லிகி ரஸஹு, அவர் தலையை மலிச்சு ஒத்த சத்தகி பிஸினதி ஷஅரிஹி ஃபில்லதன், அவருடைய தலைமுடி எடைக்கு நீ வெள்ளிய தர்மம் செஞ்சிரு. தலைமுடி எடுத்து அதை எடை போட்டு அந்த அளவுக்கு வெள்ளி என்ன செஞ்சிரு? தர்மம் செஞ்சிரு அப்படின்ட்டாங்க. இது கால அவங்க சொல்றாங்க, அலி சொல்றாங்க வசந்துஹு, நான் அதை எடை போட்டேன். கான வசுனுஹு திர்ஹமன், ஒரு திர்கம் இருந்துச்சு, அல்லது பால திர்ஹமின், அதை விட குறைவான எடை இருந்துச்சு, அதை நாங்கள் தர்மம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக திருமதியிலையும் அபூதாவுதிலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குங்க. இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது இதை அறிவிக்கிறாங்கல்ல ஆட்கள், ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் அறிவிக்கிறாரு கேட்டா அவர் அந்த முந்தின அறிவிப்பாளரை பார்த்திருக்கணும், அவரை சந்திச்சிருக்கணும். இப்ப காந்தி சொன்னதாக நான் ஒன்னு அறிவிச்சா நீங்க நம்ப முடியாது. ஏன்னா நான் காந்தியை பார்க்கல. நீ எப்படிப்பா காந்தி சொன்ன உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன கேட்கணும். காந்தி சொன்னது அறிவிக்கிறாருந்தா காந்தி யார் பார்த்தாரோ அவர் என்கிட்ட சொல்லணும். அவர் சொன்னாரு நான் வேண்டாம் அறிவிக்கலாம். அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அது ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும்? ஒருவர் சொல்வதாக ஒரு சம்பவம் நடந்ததாக அறிவிக்கிறதா இருந்தா அந்த சம்பவம் நடக்கும் போது அவர் அதை பிரசண்டா இருந்திருக்கணும், அதை பார்த்திருக்கணும், காதல கேட்டிருக்கணும். அவர் தான் அவர் வழியாக அறிவிக்க முடியும். இப்ப நூல் வடிவுல ஹதீஸ் வந்த பிறகு நம்ம அப்படி பாக்குறது இல்ல. அபூ ஹுரைரா சொன்னாரு சும்மா அறிவிச்சுட்டு போயிருவோம். ஆனா ஹதீஸுகள் எழுதப்படாத காலங்கள்ல ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா உனக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்க. அந்த 120 200 அந்த 200 வருஷத்துக்குள்ள ஹிஜ்ரி 200க்குள்ள உனக்கு யார் சொன்னார்னு இவரை சொல்லுவாங்க. உங்களுக்கு யார் சொன்னு கேட்பாங்க, நீங்க அவரை சொல்லுவீங்க. அவருக்கு யார் சொன்னு கேட்பாங்க, அவரை சொல்லுவாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகும். அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூபக்கர் சொன்னாருன்னு சொல்லி அப்படி போகணும். இதுல ஒரு ஆள் இடையில விடுபட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ஹதீஸ் ஆதாரமா எடுத்துக்கிற மாட்டாங்க. விடுபட்டு இருக்க கூடாது. அதாவது இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள், ரமலான்ல தராவீஹ் தொழுகை அப்படின்னு ஒரு ஹதீஸ் சில கிதாபுகள்ல இருக்குது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஸீத் இப்னு ரூமான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பிறக்கவே இல்லை. இந்த ஹதீஸ் ஏன் தள்ளுபடி செய்யறாங்கன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் தொழுததை பார்க்கிறவர் இவர் பார்த்திருக்க முடியாது. இவர் அந்த காலத்தில் பிறக்கவே இல்லை, குழந்தையா கூட இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்யற காலம் வரைக்கும் இவர் என்னவா கூட இல்ல, பச்சை குழந்தையா கூட இல்ல, பிறக்கவே இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பிறக்காத ஒருத்தர் சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. அது எப்படி இவருக்கு தெரியும்? அப்ப இவருக்கு யாரோ சொல்லி இருக்கணும். அந்த ஆள் யாரு அது தெரியல. அவர் பொய்யாரா கூட இருக்கலாம், அவர் இட்டு கட்டவரா கூட இருக்கலாம். அப்ப அதனால ஒரு ஆளை விட்டுட்டோம்னு சொன்னா விடுபட்டவர் டேஞ்சரான ஆளா இருக்கலாமே, இட்டு கட்டுறவரா இருக்கலாமே. அப்படிங்கிற காரணத்தினால அந்த செய்திகளை ஏத்துக்கிற மாட்டாங்க. எந்த ஹதீஸ்களை மேதைகளும் அதை ஒப்புக்கொள்றதே கிடையாது. இப்ப இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சொல்றவர் யாருன்னு கேட்டா அதாவது முகமது இப்னு அலி இப்னுல் ஹுசைன் அப்படிங்கிற அறிவிக்கிறார். அதாவது நல்லா கவனிக்கணும், அலியுடைய மகன் யாரு? ஹுசைன். ஹுசைனுடைய மகன் இன்னொரு மகன் பேர் அலி.
அலியுடைய மகன் ஹுசைனு, ஹுசைனுடைய மகன்